வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கிய இந்த கூட்டத்தில் விமான நிறுவனங்களின் பொருளாதார சூழல், பல்வேறு புதிய இடங்களுக்கான விமான போக்குவரத்து இணைப்பு வசதி, எரிசக்தி பாதுகாப்பு, விமான எரிபொருள் உற்பத்தி, பசுமை எரிபொருள் திட்டங்களுக்கு நிதியுதவி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா புதுடெல்லியில் நடந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா சொற்பொழிவு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார். மேலும் அவர், நாட்டில் 92% அளவிற்கு கைபேசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட தற்போது உள்நாட்டிலேயே 97% கைபேசிகள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாக திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய அரசால் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படாமல் ரயில் வாரியத்திடமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. இந்த ஆய்வு ரயில் பாதை அமையும் பகுதி விரிவான திட்ட அறிக்கை உறுதி செய்யப்பட்டு அமைச்சகத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மாநில அரசுகள் மூலம் நிலம் கையகப்படுத்தப்பட்ட பிறகே ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக ரயில் திட்டங்களை நிறைவேற்றுவதில் நிதி பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் சுமார் 3 கோடிக்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.